நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் வெடித்திருக்கிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதிராஜா விவரிக்க கேட்போம். பாரதி, இப்ப ஏற்கனவே நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அங்க நேபாள அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க, முழு வீச்சில் கவனம் செலுத்திட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இருந்தாலும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறதா? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக நீங்க இந்த காட்சிகளை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும். இது காலையிலேருந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுவரை இந்த நேபாள வன்முறையில 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 80க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அரசு தரப்புல தற்போது வரை எந்த விதமான அறிவிப்போ அல்லது வேறு எந்த விதமான நடவடிக்கையோ எடுக்கப்படல. குறிப்பா போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துவதெல்லாம் தீவிரம் காட்டி வருகிறது. போலீசாரை இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக தற்போது அரசு பயன்படுத்தி வருகிறது. ஆனா போராட்டக்காரர்கள் வைக்கும் ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக ஊடகங்களை ஏன் தடை செய்தீர்கள், அதற்கு பதிலாக உங்கள் ஊழல் ஆட்சியை மூடுங்கள், சமூக ஊடகங்களை மூடாதீர்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த போராட்டமானது தீவிரமடைந்து வந்திருக்கிறது. தற்போது இந்த போராட்டத்தை அமி நேபாள் என்ற அமைப்பு இன்று காலை ஒரு பேரணியாக ஏற்பாடு செய்திருந்தது. இதில் ஜெனரேஷன் Z, அதாவது ஜென் Z என்று அழைக்கிறார்கள் ஷார்ட் ஃபார்ம்ல. இந்த ஜென் Z அப்படின்ற அமைப்புல 18 இருந்து 28 வயதிலான இளைஞர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தான் தற்போது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த வன்முறையிலும் ஈடுபட்டு வரார்கள். அவர்களுக்கு முறையான ஒரு பதிலை அரசு தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்கள் போராட்டத்தை கைவிட வாய்ப்பு இருக்கிறதால் அரசு தரப்பிலிருந்து தற்போது வரை எந்த விதமான அறிவிப்போ அல்லது கோரிக்கையை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாகவோ எந்தவித அறிவிப்பும் தற்போது வரை வரவில்லை. மேலும் இந்த தடைக்கான முழுமையான விளக்கம், தற்போது தடையை நீக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள், அதற்கான விளக்கமோ எதுவுமே அளிக்கப்படவில்லை. மாறாக போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துவதற்காக அந்த பாராளுமன்ற, அதாவது தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள பாராளுமன்ற வளாகத்தை சுற்றிலும் ஊரடங்கு உத்தரவானது போடப்பட்டிருக்கிறது. அங்கு அத்துமீறி நுழைபவர்களை போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபடுகிறார்கள். ஆனால் போராட்டக்காரர்களை பொறுத்த மட்டில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசார்கள் மீது கூட தாக்குதல் நடத்துகிறார்கள். அவர்கள் வைத்திருக்கும் தடுப்பு வேலிகளை வீசி எறிந்து அதன் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் கோஷங்களை அரசுக்கு எதிராக பதிவு செய்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இன்று காலை மெதுவாக தொடங்கிய, அதாவது சமாதான முறையில் தொடங்கிய அந்த பேரணி என்பது தற்போது வன்முறையாக மாறி அந்த இடமே ஒரு கலவர பூமியாகத்தான் காட்சியளிக்கிறது. நிலைமை என்பது தற்போதும் கட்டுக்குள் இல்லை. போராட்டக்காரர்களின் தாக்குதல் என்றால் போராட்டக்காரர்கள் தண்ணீர் பாட்டிலிருந்து
கற்களை கொண்டு எறிகிறார்கள். இதையெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் போலீசாரே பின்வாங்கும் சூழலாம் ஏற்பட்டது. போலீசார் தரப்புல இருந்து கண்ணீர் புகை கொண்டு வீசினாங்க, ரப்பர் புல்லட்டுகளை பயன்படுத்தி போராட்டக்காரர்களை சுட்டார்கள். ஆனால் எதுக்குமே பெரிய அளவுல பயன் தரல. இப்போது வரை போராட்டக்காரர்கள் தொடர்ந்து அந்த பாராளுமன்ற வளாகத்தை நோக்கி அதை முற்றுகையிடும் வண்ணமாக தங்களது செயல்பாட்டை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். போலீசார் இதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறார்கள். என்றால் இந்த போராட்டம் இந்த அளவுக்கு வன்முறையாக மாறும் அப்படின்னு போலீசார் கூட எதிர்பார்க்கல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த போராட்டத்திற்காக போலீசார் செய்திருந்தாலும் கூட இந்த அளவுக்கு நடக்குமா அப்படின்றத போலீசார் எதிர்பார்க்கல. தற்போது தடியடி நடத்துகிறார்கள், கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறார்கள், தண்ணீர் பீச்சி அடிக்கும் அந்த காட்சிகளும் கூட பார்க்க முடிந்தது. ஆனா இது எதுக்குமே பெரிய அளவுல பணம் தரல. சோ இதற்கு அடுத்த கட்டமா அரசு என்ன, குறிப்பா இந்த போராட்டக்காரர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தணும், அவங்களுக்கு மெதுவாக விளக்க வேண்டும், ஏன் இதெல்லாம் தடை செய்யப்பட்டது, எங்கு இதனால் பிரச்சனை ஏற்படுகிறது அரசுக்கு அப்படின்றதெல்லாம் விளக்கமா சொல்லணும். அதை கேட்க போராட்டக்காரர்கள் தயாராக இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்விதான் தற்போது எழுகிறது. என்றால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க வெறும் சமூக வலைதளத்துக்காக மட்டும் போராட்டத்தில் ஈடுபடல. தற்போதைய ஆட்சி ஊழல் ஆட்சி, அதை மறைப்பதற்காகத்தான் இந்த அவர்களது ஊழல் பரவும் அந்த சமூக வலைதளங்களை தடை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையை முன்வைக்கிறார்கள். எனவே அரசு அழைத்தால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்வார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் இந்த தற்போது விதிக்கப்பட்டிருக்கும் 26 சமூக வலைதளங்களுக்கான தடையை ஒரு தற்காலிகமாக நீக்கினால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்ற ஒரு சூழல் கூட தற்போது அங்கு நிலவுகிறது. ஒட்டுமொத்தத்தில் காட்மாண்டுல நடக்கிற அந்த வன்முறை சம்பவமானது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அரசு தரப்புல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த வன்முறை சம்பவமானது தொடர்ந்து கலவரமாக இந்த வன்முறையாக நடந்து கொண்டிருக்கும் சூழல கூட அரசு தரப்புல இருந்து தற்போது வரை ஒரு அறிவிப்பு கூட வரவில்லை என்பதுதான் வேதனை அளிக்கும் விஷயமாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள். அது மட்டும் 80க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது அங்கு இருக்கும் சூழலாக இருக்கிறது. இருப்பினும் நிலைமை என்பது தொடர்ந்து இந்த கட்டுப்பாட்டை மீறிய அளவில் தான் இருக்கிறது. கட்டுக்குள் கொண்டு வர போலீசாரும் அங்கு இராணுவத்தினர் கூட வரவழைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் வந்த பின்னர் தான் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்ற ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. தொடர்ந்து இன்று காலை முதல் தொடங்கிய இந்த போராட்டம் நேரமாக அதிக அளவிலான போராட்டக்காரர்கள் அந்த பகுதியில் குவிந்து வருகிறார்கள். இதுவும் ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏனென்றால் இனி அங்கு கூடுதல் பாதுகாப்பு படை வர வேண்டும் என்றால் இந்த போராட்டக்காரர்கள் அனைவரையும் தாண்டித்தான் அந்த பாராளுமன்ற வளாகத்திற்கு வர வேண்டும். அதுவும் ஒரு சிக்கலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த விஷயத்தை இனி அரசு எப்படி கையாள போகிறது, இந்த வன்முறையை எப்படி கட்டுப்படுத்த போகிறது என்பதெல்லாம் நாம ரொம்ப உற்று நோக்கக்கூடிய விஷயம். நம்ம இதுல முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், அரசு சொன்னது என்ன, இந்த சமூக வலைதளங்களை முடக்கிய போது இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான பாதுகாப்பு என்றால் இந்தியாவில் கூட இப்படி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் விதமாக இருப்பதாக கூறி சில சமூக வலைதளங்களுடைய சிலரின் கணக்குகள் முடக்கப்பட்டது. அந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகி இருக்காது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த அனைத்து சமூக ஊடகங்களையும் மூடியதுதான் தற்போது இந்த பிரச்சனைக்கு வழிவகுத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு வழங்கியமைக்கு நன்றி பாரதி. ஒரு போராட்டமாக ஆரம்பித்து தற்பொழுது வன்முறை களமாக மாறி இருக்கிறது காத்மாண்டு. கலவர பூமியாக காட்சியளிக்கிறது காத்மாண்டு. நிலைமையை கொண்டு வருவதற்கு அங்க போலீசார் தீவிரமான நடவடிக்கையை எடுத்தாலுமே கூட அது பலன் அளிக்கிறதா என்ற கேள்வியே தற்பொழுது மேலோங்கி இருக்கிறது. நேபாள அரசு இந்த விவகாரத்தில் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. गोली लागिसकेको छ दर्शक देख्न सक्नुहुनेछ।
तर शान्तिको पक्षमा शान्तिको पक्षमा यहाँ सुरक्षाकर्मीले आफ्नो सुरक्षा दिइरहनु भएको छ। यतापट्टि एम्बुलेन्स आएको छ, गोली लागेर केही साथीहरू घाइते भएको अवस्थामा பாரதி, பல்வேறு கட்டிடங்களில் பார்க்குறோம் நம்ம அங்கேருந்து புகை வரக்கூடிய காட்சிகள், அதே போல் இந்த கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைக்கிறதுக்கு போலீஸார் ஒரு பக்கம் முயன்று இருக்கக்கூடிய காட்சிகள், இராணுவத்தினரும் இதில் இணைஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இருந்தாலுமே அங்கே போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கான சூழல் ரொம்பவே கடினமாக இருக்கிறத தான் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? கண்டிப்பாக இந்த போராட்டம் எங்க நடக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். தலைநகர் காட்மாண்டுல. சரி, தலைநகர் காட்மாண்டுல எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்ற அலுவலகம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க காட்சி போலீசார் புகை கொண்டு வீசும் காட்சி, அதே போல ரப்பர் புல்லட்டுகளை சுடும் காட்சி, இந்த காட்சிகள் எல்லாம் கூட இந்த அனைத்து சம்பவங்களுமே நடந்து கொண்டிருப்பது பாராளுமன்ற வளாகத்துல. பாருங்க, இப்ப நம்ம இந்த காட்சியில பார்க்கலாம். போராட்டக்காரர்கள் பாராளுமன்ற அலுவலகத்தின் முன்னால் இருக்கும் அந்த செக்யூரிட்டி ஆபீஸை கொளுத்தியிருக்காங்க. அந்த காட்சிகளை கூட நம்ம இப்ப நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பவம் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு கலவரமாக தான் மாறி இருக்குது. போலீசார் நீங்க ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போலீசார் போராட்டக்காரருடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் அந்த கேட்டுக்குள் சென்று மறைந்து கொண்டார்கள். அதாவது அந்த வளாகத்திற்குள் சென்று கொண்டு உள்ள கேட்டை மூடிக்கொண்டார்கள். அப்போது போராட்டக்காரர்கள் அங்கிருந்த தடுப்பு வேலிகள், அதாவது இரும்புல அந்த கிரில்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் உடைச்சு அந்த காட்சிகளை கூட நீங்க பாருங்க. அதெல்லாம் உடைத்தெறிந்து அந்த செக்யூரிட்டி ஆபீஸ்க்குள்ள போய் தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள். அந்த இடத்திலேயே இப்ப பார்க்கலாம் நீங்க, போலீசாரோ இல்ல துணை ராணுவத்தினரோ யாருமே இல்ல. ஒரு பக்கம் தூரத்தில் இருக்கும் போராட்டக்காரர்களை விரட்டி அடிக்கிறாங்க, மற்றொரு புறம் போராட்டக்காரர்கள் வேறு வழியாக இந்த பாராளுமன்றத்திற்குள் நுழைய முயன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதிக்கும் தற்போது போலீசார் சென்று அவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த விபத்தில் தற்போது வரை, அதாவது இந்த கலவரத்தில் தற்போது வரை 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கப்படலாம். ஏனென்றால் 6 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க, 80 பேருக்கும் மேல் லேசான காயம் அடைந்திருக்கார்கள் என்ற ஒரு தகவலாம் இருக்கு. இந்த நிலைமை எப்போது கட்டுக்குள் கொண்டு வரப்படும்? ஏனென்றால் தொடர்ந்து அந்த பகுதிக்கு போராட்டக்காரர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நிலைமை கட்டுக்குள் வருமா, இந்த சூழல் மாறுமா என்ற ஒரு நிலைமைதான் தற்போது காட்மாண்டுவில் இருக்கிறது. காட்மாண்டுவை பொறுத்த மட்டில் போராட்டக்காரர்களின் கோரிக்கையை அரசு ஏற்கும் வரை நாங்கள் எங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என்று அமி நேபாள் அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். கலவரமாக மாறி இருக்கிறது இந்த மக்கள் போராட்டம் என்றே தெரிகிறது. இளைஞர்கள் அதிக அளவில் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களை கலைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலுமே கூட நம்ம பார்க்க முடியுது, அங்கே போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. திணறுகின்றனர் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் அப்படிங்கிறதும் தெரிகிறது. இன்னொரு பக்கம் ஆம்புலன்ஸ்லையுமே காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போகக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. நேபாள அரசு இந்த விவகாரத்தில் துரித நடவடிக்கை எடுக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.